ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். தமிழகத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி, விருதுநகர் உள்ளிட்ட 3 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கேரள வழக்கு தொடர்பாக கொச்சின் மண்டல NIA அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் 3 இடங்களில் NIA ரெய்டு நடத்தி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த ரெய்டு தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழகத்துல 3 இடங்கள்ல NIA அதிகாரிகள் இன்று காலை முதலே திடீரென சோதனையில ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திருச்சி மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட 3 இடங்கள்ல தான் இந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எதற்காக இந்த சோதனை என்று விசாரித்து பார்த்தோம்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு சம்பந்தமாகத்தான் இந்த கொச்சின் மண்டலத்தோட NIA அதிகாரிகள் இன்று காலை முதலே சோதனையில ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையினோட முடிவிலேயே கைப்பற்றப்பட்ட ஆவணம், பணம் உள்ளிட்டவை குறித்து தகவல் தெரிவிக்கப்படும் என NIA அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எது தொடர்பான வழக்கு என்பது குறித்தான முழு தகவலும் பின்னர் தெரிவிக்கப்படும் எனவும் NIA அதிகாரிகள் தரப்புல தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளால ஏதேனும் அந்த மாவோயிஸ்ட் தொடர்பான வழக்கா அல்லது வேறு என்ன வழக்கு என்பது தொடர்பாக விவரங்கள் கூடிய விரைவில் தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையானது இன்று காலை முதலே நடைபெற்று வருகிறது. மொத்தம் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், NIA அதிகாரிகள் இந்த சோதனையை நிகழ்த்தி வருகின்றனர். சோதனை முடிவுக்கு பின்னரே என்ன குறித்தான தகவல் தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.